இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தீய சக்தி கொடுத்த வாக்குறுதிகள், அதில் வந்து முக்கியமாக ஒரு 2 வாக்குறுதிகள் பற்றி மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடி உத தூக்கி போடு, அவனை அந்த கேஸை போடு, முண்டாஸ் போடு. ஸோ இது பாருங்க, ஏன் இது சென்சிட்டிவான விஷயம்னு சொல்கிறான் அப்படின்னா, அந்த அக்கறைலாம் இவங்களுக்கு கிடையாது. பல நாட்களாக போராடி கொண்டிருக்கிறாங்க, அவங்க கோரிக்கையை முன் வச்சுட்டு இருக்காங்க, வேற வழி இல்லாமல் இப்போ போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு வெக்கக்கேடு இல்லையா? ஆனால் இதுவும் இறக்கி உடனே பேச்சுவார்த்தை நடத்துவாங்க மாநகட்டவனுக்கு. ஆனால் என்ன இப்போ அவ்வளவும் தேர்தல் சுயநலம், ஓட்டு சுயநலம், எவ்வளோலாம் வந்து மக்களை ஏமாற்ற முடியுமோ இஷ்டத்துக்கு அடித்து விடுறது. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் செய்கிறதுக்கே ஒரு 3-4 வருஷம் ஆகிடும். அவங்களால செய்யவும் முடியாது. அவங்க ஆட்சிக்கு வரப்போகிறதும் கிடையாது. அப்போ ஒரு முதலமைச்சர் பொய் சொல்றாரு, நோட் பண்ணிக்கோங்க. நான் திரும்பவும் இப்போ அதை ப்ளே பண்றேன். உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர், டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக். உறவுகளே, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களோட ஆதரவு வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிக்கிறீங்க. ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே நான் படிக்கிறேன். ரொம்ப அன்பு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மேலே நீங்கள் வந்து பொழிகிறீங்க. நிறைய விஷயம் உங்கள் அக்கறையில் சொல்கிறீங்க. கவனமாக இருங்க. நிறைய விஷயம் நீங்கள் வந்து இந்த சமூகத்துக்காக சொல்கிறீங்க. நிறைய பேர் கோபமும் படுறாங்க, நவீன் நீங்கள் என்ன கற்றுனாலும் வந்து இந்த மக்கள் திருந்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி நினைக்காதீங்க உறவுகளே. நம்மளோட கடமை இந்த திமுக என்ற தீய சக்தியை இந்த வருடத்தோடு இன்னும் 2 மாதம் ஒழிச்சு முடிச்சு விட்டுறணும். நம்ம வேலை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். மக்கள் முன்ன மாதிரி இல்லை. மக்கள் நிறைய விஷயத்தை உணர்ந்துட்டாங்க. அடித்தட்டு மக்கள் முதல் எல்லோருமே பாதிக்கப்பட்டாங்க. அதனால் முடிவு நிச்சயமாக மக்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த கட்சி வருவாங்க, அந்த கட்சி வருவாங்க நம்ம பேச வேணாம். மக்களுக்கு சாதகமாக, மக்கள் எந்த முடிவு எடுத்தாலும் நம்மளுக்கு ஓகே தான். ஏன்னா அவங்க தீர்ப்பு தான் இறுதியானது. ஆனால் நம்ம வந்து சொல்ல வேண்டிய விஷயங்களை, கடமைகளை மக்களிடையே முன்வைத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதில் நம்ம தடுமாறக்கூடாது. இருந்தாலும் உங்கள் அன்புக்கு மிக 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 நன்றி. லவ் யூ ஆல். அண்ட் 2வது, மக்களே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர், ஆல்மோஸ்ட் 90% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நிறைய வியூஸ் போகுது, கமெண்ட்ஸ் என்கேஜிங்காக இருக்குது வீடியோஸ் எல்லாமே. உங்களோட ஆதரவு எப்போவுமே வந்து எனக்கு தேவை. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா பெல் ஐக்கான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் உங்களுக்கு வரும்போது வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது. ஸ்ட்ரெயிட்டாக டாபிக் உள்ள போயிடலாம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தீய சக்தி கொடுத்த வாக்குறுதிகள், அதில் வந்து முக்கியமாக ஒரு 2 வாக்குறுதிகள் பற்றி மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதை நம்ம வாக்குறுதி நம்ம சொல்லக்கூடாது. நம்ம அதை ஒரு பாட்டாகவே கூட நம்ம பாடி சொல்லலாம். அதாவது ஒலே 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 ஒலேயோ, எப்பா இது பாட்டு, நீ பாட்டு தப்பாக நினச்சிக்க போகிறீங்க. ஒலே ஒலே ஒலே, அது மாதிரி ஒலே ஒலே 313 அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேனிஃபெஸ்டோ 313 அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதான் நம்ம கூட இருக்க ஒரு கோடு வாடி எங்களுக்கும் என்னோட உறவுகளுக்கும், ரைட்? ஸோ அந்த ஒலே 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 ஒலேயோ 313 அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மதிய உணவு திட்டத்தில் வந்து திட்டத்தின் கீழ் வந்து 65,000 அரசு ஊழியர்கள் வந்து பணிபுரிகிறாங்க. கரெக்டா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பணி பாதுகாப்பு மற்றும் ஓய்வு ஊதியத்தை நீங்கள் வந்து நிறைவேற்றவில்லை. இது வந்து யார் சொன்னால்? அவங்களா உங்கள்கிட்ட வந்து கேட்கல. நீங்கள் வந்து ஒலே 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 ஒலேயோ 313 அது நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன அந்த வந்து மேனிஃபெஸ்டோவை ஏன் செய்யலை அப்படின்னு மக்கள் இப்போது அந்த 65,000 பேர் கீழே இருக்காங்க இல்லையா, அவங்க போராட்டம் செஞ்சாங்க. ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி செஞ்சாங்க. நிறைய தலைவர்கள் அதுக்கு ட்வீட்டும் போட்டாங்க. ஸோ இப்போ பாருங்கள், கண்டினியூஸாக இது திராவிட முன்னேற்ற கழகமா இல்லை போராட்ட முன்னேற்ற கழகமா என்று தெரியாத வகையில் தொடர்ந்து அரசு சம்மந்தப்பட்ட அத்தனை ஊழியர்களும் வந்து தொடர்ந்து போராட்டங்களை முன்வைக்கிறார்கள். ஏன்னா இப்போ வச்சாதான் நம்மளுக்கு கொடுப்பானுங்க. துப்புரவு பணியாளர்கள் 160 நாள் பட்டினி போட்டு உண்ணாவிரதத்தை மேற்கொண்டக்கப்புறம் ஜூஸ் எடுத்துகிட்டு போய் வெக்க கட்டத்தனமாக கொடுத்து அந்த போராட்டத்தை முடிச்சிங்க. கரெக்டாக? அதுக்கப்புறம் அரசு ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தை வந்து லாஸ்ட் மினிட்ல போட்டு ஓகே சொல்லி 2027 நிறைவேற்றணும்னு சொல்லி ஒரு ஒலே 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 ஒலேயோ அதை முடிச்சு விட்டீங்க. ஸோ அந்த மாதிரி இப்போது இவங்களும் பாவம் அங்கன்வாடி சம்மந்தப்பட்ட ஊழியர்களும் வந்து எல்லா மாவட்டத்திலையுமே போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. ஸோ இது ஏன் இந்த மாதிரி அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணுறாங்கன்னா, இந்த எலெக்ஷன் இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி பண்ணால் கிடச்சிரும். பாவம். அதாவது மக்களே, நீங்கள் அந்த மாதிரிலாம் கஷ்டப்படாதீங்க.
ஏன் இப்படி இவங்ககிட்ட 4.5 வருஷமாக நீங்கள் அடிமையாக இருந்து அந்த கடைசி 6 மாதத்தில் இவங்ககிட்ட எப்படி தான் இவங்க கெஞ்சி கூத்தாடி கஷ்டப்பட்டு நம்ம வேதனையை வந்து பார்த்தீங்கன்னா 4.5 வருஷம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த வேதனையை நம்ம இப்போ தெரிவித்து இவங்ககிட்ட இவ்வளோ மன்றாடி கெஞ்சி கூத்தாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அதை நீங்கள் நிறைவேற்றுக்கணுமா? அதுக்கு கௌரவமாக ஒரு அரசாங்கத்துக்கு கீழே நம்ம வந்து இருக்கணுமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணணும். இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. பரவாயில்ல, உங்களோட உரிமையை நீங்கள் இந்த இடத்துல தட்டி கேட்குறீங்க, அதை நீங்கள் கேட்குறது தப்பு கிடையாது. ஆனால் உறவுகளை நீங்கள் புரிஞ்சுக்கிற விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த 313 ஓலே ஓலே கதையில் என்னன்னா, இவங்க இந்த மதிய உணவு திட்டத்துக்கு இருக்க 65,000 பேருக்கு அந்த அவங்களுடைய பணி பாதுகாப்பையும் ஓய்வு ஊதியத்தையும் உறுதி செய்ய கோரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க இல்லையா? இதனால் பாதிப்பு யாருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் அதுதான் மெயினாக நீங்கள் யோசிக்கணும். இவங்க பணிக்கு போகல அப்படின்னா இவங்க எல்லாருமே யார்? சத்துணவு ஊழியர்கள். கரெக்டாக? கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் யார் சத்துணவு போடுவாங்க? இவங்க தான் போடுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்களா இல்லையான்ற ஒரு அறிவு கூடவா இவங்களுக்கு இருக்காது? குழந்தைகள் மீது அக்கறை இருக்குது, எங்களோட பெண்கள் மீது அக்கறை இருக்குது, இந்த தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஓட்டு போட்டவன் போடாதவன் என்னென்னமோ கதையை கொடுக்குறீங்களே, உங்கள் அக்கறை இதுதானா? ஒரு முக்கியமான அரசாங்க பணிபுரியும் முக்கியமான துறைன்னு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மத்திய உணவு திட்டன்றது வந்து அதற்காகவே நிறைய மாணவர்கள்லாம் வந்து பள்ளிக்கு போகிறாங்க. இல்லாதவங்களாம் அப்பா மதிய உணவு திட்டம் இருக்குப்பா, அந்த மாதிரி விஷயத்துக்காக போய் சாப்பிட்லாம்ப்பா அப்படின்னு. இப்போ இவங்களாம் வேலைக்கு போகாதனால அங்கே பிஞ்சு குழந்தைகள் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த அக்கறையும் கிடையாது. ஆனால் உள்ளபடியே இந்த மாதிரி வந்து போராட்டம் பண்ணக்கூடியவங்களை உடனே கைது நடவடிக்கை, அராஜகத்தின் உச்சமாக இந்த மாதிரி எதையாவது நம்ம உரிமையை கேட்டோம்னா, அதுவும் இருக்க பாருங்கள், இவனுங்க சொன்னதை நம்ம கேட்டோம் அப்படின்னா அராஜக போக்கு, கைது பண்ணு, அடி உத தூக்கி போடு, அவனை அந்த கேஸை போடு, குண்டாஸ் போடு. ஸோ இது பாருங்கள், ஏன் இது சென்சிட்டிவான விஷயம்னு சொல்கிறான் அப்படின்னா, இவங்க வந்து வேலைக்கு போகலன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க, மாணவ செல்வங்கள் பாதிக்கப்படுவாங்க. அந்த அக்கறைலாம் இவங்களுக்கு கிடையாது. பல நாட்களாக போராடி கொண்டு இருக்கிறாங்க, அவங்க கோரிக்கையை முன் வச்சுட்டு இருக்காங்க, வேறு வழி இல்லாமல் இப்போ போராட்ட காலத்துக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு வெக்கக்கேடு இல்லையா? ஆனால் இதுவும் இறங்கி உடனே பேச்சுவார்த்தை நடத்துவாங்க மாநகட்டவனுக்கு. ஆனால் என்ன இப்போது அவ்வளவும் தேர்தல் சுயநலம், ஓட்டு சுயநலம். மீண்டும் நான் சொல்கிறேன், உங்களோட கோரிக்கையை நீங்கள் கேளுங்க. ஆனால் இந்த மாதிரி 4.5 வருஷத்துக்கு மேலே இவங்க வெயிட் பண்ணி நம்ம போராடி இப்படி கஷ்டப்பட்டு தான் இதை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு போடணுமோ அவன் நீங்கள் போட்டுங்க. அடுத்து ஒலே 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 ஒலேயோ 373 ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது, ஒரு சேயிங்ஸ். ஆனால் அப்படியே ரிப்பீட் விடுங்க. நம்மளெல்லாம் ஏமாத்ததை விட்டு நம்மளெல்லாம் முடிச்சிட்டாங்க. மனுஷங்களை ஃபுல்லாக ஏமாற்றி முடிச்சாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மாட்டையே ஏமாற்ற போட்டாங்க. நம்மளுடைய கலாச்சாரம், வீரம், பண்பு, வீரத்துக்கு உட்பட்ட ஜல்லிக்கட்டு, ஓகேவா? நம்ம ஜல்லிக்கட்டு காளைகளை வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்குறவங்களுக்கு இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. யார்? நம்மளோட எம்கேஎஸ் அவர்கள், வைப் முதல்வர் அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ஏன்னா விட்ட அறிக்கையை இவர் வந்து அப்படியே அறுத்து எடுத்துட்டாரு. சரியா? ஓலே 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 373 ஒன்று விட்டார் அவர். மேனிஃபெஸ்டோ நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாதம் ஒரு முறை 1000 ரூபாய் காலை வளர்ப்பவர்களுக்கு. அப்போ 60,000 ரூபாய் வரணும். சரியா? மாட்டையும் ஏமாற்றி விட்டாங்க. எப்படி? வாயில் ஜீவனையுமே ஏமாற்றி விட்டாங்க. 1000 ரூபாய் தரல. இப்போது லேட்டஸ்ட் பிபி ஊதுறாங்க திரும்பவும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மாண்பு, வீரம், தமிழர் பண்பு, காளமாடை பல்வேறு சூழல்களில் வந்து பார்த்தீங்கன்னா காளை மாடுகளை ஜல்லிக்கட்டில் அடக்கி ஜெயித்து பரிசு பெறுபவர்களுக்கு தேர்ந்தெடுத்து கால்நடை பராமரிப்பு துறையில் நாங்கள் உங்களுக்கு அரசு வேலை கொடுப்போன்னு 17/1/2026 அன்று வந்து பார்த்தா ஒரு அறிவிப்பை வந்து சொல்கிறார். அது இப்போ தான் பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெற்று அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில்
உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். பிபி அதை ஒரு பிபி ஊதிட்டு வந்துட்டார். எவனாவது நம்புவான்? நாங்கள் கை தட்டினாங்க மக்களே நான் சொல்கிறேன். மாதம் 1000 ரூபாய் வரும்னு சொன்னார்ல. 373 மேனிஃபெஸ்டோ கொடுத்தானுங்களா? கொடுக்க மாட்டானுங்க. இப்போ இதுக்கு நீங்கள் கை தட்டுறீங்களே, கொடுப்பானுங்களா? ஒருவேளை இப்படி இருக்கும் போல இருக்கு. சிரிச்சிருப்பானுங்க. நல்ல குடும்பம் அப்படின்றத சொல்லுவான். நல்ல குடும்பம் அப்படின்ற மாதிரி கைத்தட்டி டேய் போடா வேலையை பாடுற போடா அப்படின்ற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜாக இருந்திருக்கும் போல. ஏன்னா கை தட்டினாங்கல்ல சொன்னோடனே சிரிச்சிருப்பானுங்க. ஊரே சிரிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி ஊரே கைது சிரிச்சிருக்கோம் கதையை பார்த்து. இந்த உருட்டெல்லாம் தயவு செய்து சொல்கிறேன் மக்களே, நம்பாதீங்க. மீண்டும் 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 புரட்டு பொய் வாக்குறுதிகள் தேர்தல் வரப்போகுது. அதையொட்டி எவ்வளோலாம் மக்களை ஏமாற்ற முடியுமோ இஷ்டத்துக்கு அடித்து விடுறது. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை செய்கிறதுக்கே ஒரு 3-4 வருஷம் ஆகிடும். அவங்களால செய்யவும் முடியாது. அவங்க ஆட்சிக்கு வரப்போகிறதும் கிடையாது. அதனால் தயவு செய்து இந்த மாதிரி பொய் புரட்டுகளை நம்பி ஏமாறாதீர்கள். அதே போல் 505 வாக்குறுதிகள் ஆல்மோஸ்ட் 380 பண்ணிட்டாங்கன்னு அண்டாசல் சொல்கிறார். அதாவது கிட்டத்தட்ட 60% தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் 99% நிறைவேற்றிட்டாரு அப்படின்னு சிஎம்ஏ அவர் வாயால சொன்ன வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இன்னும் சொல்லுகிறேன், 199% இதுவரையில நாம் நம் தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொடுத்த வாக்குறுதிகள் எவ்வளவு? 505. நல்லா கவனிங்க. கொடுத்த வாக்குறுதிகள் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்த வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம். அந்த 505 வாக்குறுதிகள்ல 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். இது மிச்சம் இருப்பது எவ்வளவு? 116. ஆக இன்னும் 114 வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்கள் 90% மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன என்று கேட்கலாம். இதில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், அறிவித்த திட்டங்கள் பல, அறிவிக்காத தேர்தல் நேரத்தில் சொல்லாத திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ரெண்டாயிரத்தி 2021 கொடுத்த 505 வாக்குறுதிகளை 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த சாதனையை செஞ்சது திராவிட மாடல். அப்போ ஒரு முதலமைச்சர் பொய் சொல்றாரு. நோட் பண்ணிக்கோங்க. நான் திரும்பவும் இப்ப அதை நான் பிளே பண்றேன். 99% நிறைவேற்றன்னு சொன்னாரா? ஆனா இப்போ டேட்டா கொடுக்குறாங்க ஆல்மோஸ்ட் 60% தான் வருது. இதுல தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒண்ணுமே அவருக்கு தெரியல எதை நிறைவேற்றணும். கேட்டா புதுசா ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்தை போடுறாங்க. நாங்கள் சொன்னதையும் செஞ்சோம், சொல்லாதையும் செஞ்சோம். நீ எதையும் கிழிக்க வேணாம். நீ சொன்னதை புடுங்கினாலே போதும் எங்களுக்கு. சரியா? அதை சொல்லாத செஞ்ச கதை எங்களுக்கு தெரியும். நீ சொல்லாத என்ன செஞ்ச நான் சொல்லவா? ஊர் முழுக்க கஞ்சா, கற்பழிப்பு, கொலை இது எல்லாம் தான் நீ சொல்லாமல் செஞ்சது. தமிழ்நாடு முழுக்க கொசு வழங்கும் திட்டம், விவசாயத்துக்கு பார்த்தோன்னா குணம் கட்டி கொடுக்காம பல லட்சம் பயிர்கள்லாம் அப்படியே வீணாக போனது. லா அண்ட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா செத்து போனது. எந்த முதலீடும் வெளிநாட்டுக்கு வராமல் இத்தனை லட்சம் கோடி பொய் சொன்னது. இதெல்லாம் நீங்கள் சொல்லாமல் செஞ்சது மக்களுக்காக. சொல்லி செஞ்சதில் பார்த்தீங்கன்னா 60% தான். அதையும் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். எதெல்லாம் இவங்க செஞ்சாங்க, எதெல்லாம் இவங்க கணக்கில் கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக மக்களுக்கு தெரியணும், விழிப்புணர்வு வரணும். அதனால் நம்ம ஒரு பக்கம் நகைச்சுவாக பேசினாலும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் தயவு செய்து மக்களே ஒரு 15 மினிட்ஸ் இந்த வீடியோ அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தினமும் ஒரு 2 விஷயம் ஓகேப்பா உண்மைதான்ப்பா அப்படின்னு நீங்கள் உணர்ற மாதிரி தான் நம்மளோட வீடியோ இருக்கிறத தவிர்த்து நம்ம ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு அப்படியே பண்ணிட்டு போகிறதுன்னு இருக்கும். ஆனால் மக்களுக்கு என்ன தேவை இன்னைக்கு? நீங்கள் ஏன்னா ஓட்டு போகிற டைம் வருது, ஓகேவா? நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும் சிந்திச்சு செயல் பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான் முடிந்த அளவுக்கு எங்கள் டீம்னால முடிந்த அளவு சின்ன சின்ன விஷயங்களே உங்கள்கிட்ட இந்த 15 மினிட்ஸில் ஷார்ட்டாக கிறிஸ்பான அவங்ககிட்ட கொண்டு சேர்க்கிறேன் உறவுகளே. அடுத்த வீடியோ சந்திப்போம். ஓம் சக்தி பராசக்தி. திமுக ஒரு தீய சக்தி. நன்றி, வணக்கம். தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம். கவிழ்ந்து விட மாட்டேன்.